அனைவருக்கும் வணக்கம். சித்ரா பௌர்ணமி அன்று ராயபுரம் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலில் மாலை திருவிளக்கு பூஜை மிகச்சிறப்பாக நடைபெற்றது. காலை ஸ்ரீ சதச்சண்டி மகாயாகம் நிறைவுற்றதும் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கு பூஜை செய்தனர். இந்த விளக்கு பூஜையை சிவஸ்ரீ தர்மராஜ் சிவம் முன்னின்று நடத்த கொளத்தூர் மீனாட்சி அம்மா அவர்களும் காளி அன்னையின் 108 போற்றி மலர்களால் அர்ச்சனை செய்தனர். இந்த மங்களகரமான நிகழ்வை உங்கள் பார்வைக்கு பதிவிட்டுள்ளேன். மேலும் இதுபோலும் பதிவுகளுக்கு தமிழ் முகிலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம கோயிலில் இன்னைக்கு என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா, அம்பாள் வந்து மொத்தம் 4 காலம் சஞ்சீவம் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப விசேஷமான முறையில் அம்பாள் வந்து அவ்வளோ சந்தோஷமா இந்த சித்ரா பௌர்ணமிக்கு மாலை கொடுக்கக்கூடிய பத்ரகாளி அம்பிகாசம் மீது அகோரகேஸ்வர சுவாமி வந்து நல்லா ஆனந்தமா உட்கார்ந்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த டைத்துல வந்து என்னென்ன பிரார்த்தனைகள் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ சுவாமிகிட்ட நாம பிரார்த்தனை பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க பக்கத்துல பேசிக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு சுவாமி தான் சொல்லுவாங்க சதாஸ்து அப்படியே ஆகணும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க, கோயிலுக்கு வந்தோம்னா நல்ல விஷயத்தை பேசுறோம், நல்ல விஷயத்தை பண்ணுறோம். நம்மளுக்கு நம்மளுடைய பிரார்த்தனைகள் அம்மா கிட்ட சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும் நாங்கள் கேட்கிறோம். சரிங்களா? கொஞ்ச நேரம் பேசாம சுவாமி கிட்ட மட்டும் கான்சன்ட்ரேஷன். मोक्षदायिनीं साक्ष्यं प्रवक्ति संवित्तं मणिनाहायुष्मयः किरगणामङ्गलं दीपं चराय धीमहि तन्नो घोरवीरभद्रस्वामी प्रचोदयात्. அம்பாள் தீபம் ஏற்ற போகிறாங்கம்மா. நல்லா அம்பாள் நல்லா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. ஓம் சாட்சம் பிரவக்தி சம்யுக்தம் மணிநாஹாயுஷ்மயः கிரகணாமங்கலம் தீபம் திரோத்யாய பிரசன்னயாக்னேஹே நமோ வியம்பேதி நமனாய பிரமஹே சமேக்கான் நாக்கான் மகாமாயுஷ்யோஹ காமேஸ்வரலக்ஷ்மீ சாதவேதோ ஏகாதசி சமனாய சாராச்சாய நமः. எல்லாரும் பாக்ஸ் கொடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்க ஏற்ற வச்சுக்கோங்க. வச்சு ஏற்றிக்கோங்கம்மா. கிழக்கு கிழக்கு வீரபத்ர சுவாமி எப்படி பார்த்து பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. உபவஸ்தகாரஸ்தமம் ஏஷ்கராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதகாரஸ்மி நோதவஸ்ரீ தசானதகம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை சத்குரு ஸ்ரீ சரணார்பிதாப்யோ நமஹ. ஸ்ரீ யாருமா குழந்தை கையில மைக் கொடுத்தது? அக்ஷதை வந்து 2 கையில எடுத்துக்கோங்க. விஷ்ணும் சுதிவரணம் ததர்புஷம் பிரசன்னவதனம் தியாகேன சர்வ விக்னோபசாந்தயே. அப்படியே அக்ஷத கண்ணில் ஒத்திட்டு நதிதிரம்பே விக்னேஸ்வரத்யாயாமி மகா கணபதியே நமஹ. ஆசனம் சமர்ப்பயாமி. ஆசனாத்ரகே அக்ஷதாம் சமர்ப்பே பாத்யாத்ரகே அக்ஷதாம் சமர்ப்பயாமி. மகா கணபதியே நமஹ. வஸ்திரம் சமர்ப்பயாமி. வஸ்திராத்ரகே அக்ஷதாம் சமர்ப்பயாமி. மகா கணபதியே நமஹ. யக்னோ பவிதம் சமர்ப்பயாமி. யக்னோ பவித்ராத்ரகே அக்ஷதாம் சமர்ப்பயாமி. மகா கணபதியே நமஹ. அலங்காரணம் சமர்ப்பயாமி. அலங்காரணத்ரகே அக்ஷதாம் சமர்ப்பயாமி. மகா गणपतये नमः. यामिहि कुमुमात्रहे अक्षतां समर्पयामि. महागणपतये नमः. पुष्पं समर्पयामि. पुष्पात्रहे अक्षतां समर्पयामि. महागणपतये नमः. आवाहयामि स्थापयामि पूजयामि. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மகாகணபதி வந்து ஆளுக்கு வரும். எந்த ஒரு பூஜைக்கும் ஈஸியா வர வைக்க முடியக்கூடிய ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா உங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் நல்லா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் என்னென்ன வேண்டுதலா இருக்கோ மகாகணபதி கிட்ட நல்லா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. दीर्घ शुभ
நல்லபடியா இருக்கணும், நம்ம பசங்களுக்கு நல்ல விதமான கல்வி, நல்ல விதமான உத்தியோகங்கள், லட்சுமி கடாட்சத்தோட இருக்கணும், தீர்க்க ஆயுளோட, சுவாமி அனுகிரகத்தோட ஒரு கதையும் இருக்கு சுவாமி கிட்ட. சரிங்களா? நம்ம வந்து சும்மா ஒரு மந்திரத்தை வந்து நம்ம சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கொள்ள, ஒரு மந்திரத்துக்கும் பின்னாடி ஆயிரக்கணக்கான கதைகளும் ஆயிரக்கணக்கான விஷயங்களும் அதுல அடங்கியிருக்கு. சரிங்களா? அதனால எல்லாமே உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ செய்யணும் பண்ணி அவருக்கு அர்ச்சனை பண்ணி நம்மளுக்கு பிரார்த்தனை இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணோம் நாம வந்து மேல இருக்க சொல்லி அதை நம்ம பண்ணணும். அதனாலதான். சரிங்களா? இப்படி பண்ணாதான் சுவாமி நமக்கு வந்து இறங்கி கொடுப்பாங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்படி கொடுக்குற தெய்வமே கிடையாது. நம்மளுக்கு ஒரு மனசார நம்ம பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றோம், நம்மளுடைய பிரார்த்தனை உண்மையிலே அது உண்மையான பிரார்த்தனை கேட்கிறது. அந்த கண்டிப்பா நமக்காமல பிரம்மாண்ட ஐக்கியப்பட்ட நம்ம ஆலயத்துல பத்ரகாளி அம்பிகா சமேத அகோர வீரபத்ர சுவாமி வந்து அவ்வளவு சந்தோஷமா உட்காந்துருக்காங்க. இது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மற்ற இடத்துல நடக்கிற பூஜையோட இன்னைக்கு நம்ம கோயில் நடக்கிற பூஜையோட விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 கால சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு இந்த 10 நாள் பிரம்மோற்சவத்துல வெகு சிறப்பாக இந்த சண்டியாக வந்து 4 காலத்தோட சிறப்பா சுவாமிக்கு வந்து பலவிதமான ஆகுதிகள், வஸ்திர ஆகுதி, திருமங்கை ஆகுதின்னு சுவாமிக்கு என்னென்ன பிடிக்குமோ, அந்த அம்பாளுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ எல்லாம் பிரார்த்தனை பண்ணி 4 காலம் சுவாமிக்கு வந்து பாராயணம் பண்ணி வேத பாராயணம், திருமுறை, தேவாரம் விசைச்சு சுவாமிக்கு அந்த பாராயணம் பண்ணி அம்பாளுக்கு பண்ணி அம்பாளுக்கு அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணி அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆனந்தமா இருப்பாங்க. ஏன்னா இப்ப நம்ம வந்து யாரா வந்து நமக்கு வந்து பிரச்சனை, அம்பாள் வந்து பலவிதமான இந்த வேதத்து மூலியமா அம்பாள் அர்ச்சனை பண்ணி பாட்டு மூலியமா சுவாமிக்கு தீபாராதனை பண்ணி அவ்வளவு பண்ணி அம்பாள் வந்து ஏகதந்தம் உபாஷ்மகே ஓம் சித்திரூபாய வித்மகே புத்திநாதாய தீமகி தன்னோ மகா கணபதி பிரச்சோதயாதே ஓம் ஆதித்யாதக சோமாய மங்களாயத புதாயத குரு சுக்ர சனி பயச்ச ராகவே கேதவே நவானாம் கிரகானாம் நவக்கிரக தோஷாதிபதி நிவர்த்தி கடாட்ச பலப்பிரசாத சித்தியர்த்தம் மம குடும்பஸ்ய வியாபார உத்தியோக விவசாய லட்ச லட்ச கோடி கோடி லாபகரான ஐஸ்வர்யபல சித்தியர்த்தம் மம குடும்பஸ்ய குலதேவத மகாகணபதி விநாயகர் வந்து நம்ம வந்து யதாஸ்தானம் பண்ணியிருக்கோம். யதாஸ்தானம் பார்த்தீங்கன்னா வழி அமைச்சு வைக்கிறது. சரிங்களா? விநாயகரை தவிர்த்து நம்ம அடுத்த பூஜை போகணும் போது விநாயகர் வந்து ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி அடுத்த பூஜை வந்து யாருக்கும் பண்ணக்கூடாது. குங்குமத்தை வந்து விளக்குல காமிச்சிட்டு மோதிர வேலை வலது கை மோதிர வேலை குங்குமாசனை வந்து திருவிளக்கில் காதுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணிக்கிறோம். விநாயகரை பத்தியும் விநாயகரை நினைச்சுட்டாலே மற்ற வழி கிடைச்சிடும். ஆனா அவங்களுக்கு என்ன குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தையும் மனசுல நினைச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும், அந்த குலதெய்வமும் நமக்கு வழி வச்சுக்கிட்டு அதுல குங்குமத்தை போடுங்க. ஒவ்வொரு சொல்லும் பொழுதும் விளக்குல காட்டிட்டு அதை சமர்ப்பண ஆரம்பிச்சிடலாம். ஓம் மகா காளியே போற்றி, ஓம் காளியே போற்றி, ஓம் அனுகிரக காளியே போற்றி, ஓம் போற்றி, ஓம் இடர்களை பொடி பொடி ஆக்குபவரை போற்றி, ஓம் முக்கரகாளியே போற்றி போற்றி, ஓம் எட்டு திக்கு உடையவளே போற்றி, ஓம் எதிர்வினை அறுப்பவளே போற்றி, இந்தவளே போற்றி, காளியே போற்றி, ஓம் மகா காளியே போற்றி, ஓம் பராசக்தியே போற்றி, ஓம் பஞ்சகலைகளும் உயர்ந்தவளே போற்றி, ஓம் அபயம் அளிக்கும் அம்பியே போற்றி. இந்த வரைக்கும் 108 அம்மனோட பெயர்களை சொல்லி நாம குங்கும அர்ச்சனை பண்ணியிருக்கோம். இந்த குங்குமத்தை பத்திரமா எடுத்து எங்க நம்ம வெளியில போறோமோ அப்ப எடுத்துட்டு வச்சுக்கணும். இப்ப இந்த குங்குமத்தை வச்சுட்டு அப்படி காட்டுங்க. கற்பூர ஆராதனை இப்ப சமர்ப்பணம் பண்ணுங்க. மானசீகமா எல்லாரும் கையில வந்து 2 கையும் ஒண்ணா போட்டுட்டு நல்லா நல்லா அபயம் அளிப்பவரே, என்னுடன் இருந்து என் சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும். நான் செய்யும் இப்பூஜை எந்த காலத்திலும் வேண்டும். என்னுடனே எப்பொழுதும் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இரவும் வெற்றி தந்து என் குலத்தை காக்கும் விரைவியே உன்னை நான் தினமும் வழிபடுகின்றேன். மானசீகமா நினைச்சுக்கோங்க. அப்படியே குலதெய்வத்தையும் ஒரு நினைச்சுக்கோங்க. எல்லாரும் தேங்காய் உடைச்சிட்டீங்கன்னா ஆராதனை காட்டிட்டு திருமாங்கல்யத்திலேயே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெற்றி போட்டுல நெத்தி அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க பெரிய பொக்கிஷம் அது வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வர்றது பெரிய விசேஷம். வெள்ளிக்கிழமையில இந்த திதியில இந்த மாதம் இப்படி எப்பவுமே வரல. இது 50 வருடங்களுக்கு முதல்ல வந்து 50 வருடம் முன்னாடி சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்று வந்ததுங்க. அதே மாதிரி அமாவாசை நமக்கு வெள்ளிக்கிழமை தான் வந்தது.
அப்ப அந்த தினத்துல இப்ப நம்ம பண்றோம்னா எல்லா சித்திரை மாசமும் வருது. பணம் தானம் என்ன சொல்லலாம், நமக்கு தானமும் வேணும், தானியமும் வேணும், மங்களமும் வேணும். அப்ப குங்குமம் மஞ்சள் அந்த சித்திரகுப்த நாள். சித்திரகுப்தனே, என் பாவங்களை எல்லாம் குறைத்து புண்ணியத்தில் பெருக்கி என்னை மன்னித்து அருள வேண்டும். இந்த நன்னாளில் நான் உன்னை பூஜை. சித்திரகுப்தர் தான் எழுதுறாருங்க நம்ம பாவ புண்ணிய கணக்குங்களை. யமதர்மராஜாவுக்கு அசிஸ்டண்டா இருக்காரு. அப்ப அவர்கிட்ட நம்ம கேட்கணும். என்னதான் மகா காளி கிட்ட கேட்டாலும் இப்ப சித்தர்கள்லாம் யார்கிட்ட கடைசியில காளி கிட்ட பிடிச்சி இந்த நன்னாள் வந்து திருப்பி கேட்கல நம்ம தப்பா நினைக்காது. புரியுதுங்களா? அப்ப உங்களோட அப்ப இந்த அம்மா கிட்ட இருந்து நீ பண்ணிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போறேன்னும் போது இன்னைக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு போற, இங்க இருந்து சகல சம்பத்தை கொண்டு போற. வளமுடன் என் குரு வாழ்க, குருவே துணை. இந்த வாய்ப்பை தந்த இந்த கோயில் நிர்வாகிகளுக்கும் மிக்க நன்றி. இதை அமைத்து தந்த தங்க மீனாட்சிக்கும் நன்றி.